வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் கழிப்பு அல்லது மாந்திரீகத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய கழிப்பை எடுப்பது எப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செய்வன என்றது செய்வன செய்யாமல் கூட செய்வன பாதிப்புகள் வரும். ஒரு எதிரியே இல்லை, எனக்கு எதிரியே இல்லைங்க, எனக்கு தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி எல்லாமே அன்போ பாசமா சந்தோஷமா தான் இருக்காங்க, எங்களுக்கு போய் யார் செய்வன செய்திருப்பாங்க, ஏவல் பில்லி சூனியம் செய்திருப்பாங்கன்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதுக்கு செய்தாதான் செய்வன பாதிப்புகளோ சூனிய பாதிப்புகளோ பில்லி சூனியமோ ஏவல் பில்லி சூனியமோ வரணுன்றது கிடையாது. யாரும் செய்வன செய்யாமலே ஒரு குடும்பத்தில் தொழில் முடக்கம் இருக்கும், குடும்பத்தில் நோயின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும், நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை இழப்புக்கள் மேல இழப்புக்களும் ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டே இருக்கும். எப்படி செய்வன இல்லை, ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் இல்லை, எதிரிகளும் இல்லை, துரோகிகளும் இல்லை, குடும்ப ஒற்றுமையா இருக்கும்போது இது எப்படி நடக்கும் என்கின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கலாம், இல்ல யாராவது ஒருத்தருக்கு வரலாம். அப்படி வரும்போது அதிலிருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு எளிமையாக நீங்களே செய்து கூட அதிலிருந்து உங்களையும் உங்க தொழில் வியாபாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் இரத்த பந்தம் உறவுகளை காப்பாற்றுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதிவு. இப்போ இதை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அமாவாசை பௌர்ணமின்னு வருது, இல்ல இந்த மாதிரி கழிப்பு எடுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா வெயில் வந்து இறங்கு முகமாக இருக்கும்போது, அதாவது சூரியன் இறங்கு முகமாக, நல்லா புரியுற மாதிரி சொல்லிடுறேன், சூரியன் உதைப்பது வந்து அதிகாலையில் 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5:45 கூட அவரு உதயமாகிறது உங்களுக்கு தெரியும். சூரியன் உதைப்பது அவர் வந்து ஏறுமுகமாக வருவது, இறங்கு முகமாக இருக்கும்போது இந்த கழிப்பை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் நல்ல பலனையும் நற்பலனையும் தடைகள் விலகி உங்க குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, செய்வன பாதிப்பு இல்லை, யாரும் செய்யல, எனக்கு யாரு மேலேயுமே சந்தேகம் இல்லை, என் குடும்பமெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு போக மாட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்திருக்கும்? அதாவது நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, விவசாயம் செய்றீங்க, இல்ல ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல வெளிநாட்டில் வந்து நீங்க பெரிய வேலையோ ஒரு பிசினஸ் செய்றீங்க. நாங்க எங்களுடைய கால் பூமியிலேயே படுறதில்ல, தரையில வைக்கிறது இல்லை, நாங்க பாட்டுக்கு போறோம், கார்ல போறோம் வர்றோம், எங்களுக்கு வந்து சுற்றமும் நட்பும் எல்லாமே ஒரு அன்பு பாசத்தோடு தான் இருக்காங்க, அவங்க செய்திருக்க மாட்டாங்கன்னா இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பகையால அவங்கள அழிக்கவோ இல்ல கெடுக்கவோ இல்ல
அவங்கள சர்வமும் நாசம் செய்யவோ, கை கால் வராமல் செய்யவோ, வியாபாரத்தை முடக்கவோ, தொழிலை இல்லாமல் செய்யவோ, இப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு செய்யும் போது அந்த இடத்துல நீங்க அந்த இடம் இருக்கிற அது செய்து போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பக்கமா நீங்க போகும்போது மனிதனுடைய சுவாசிக்கும் காற்றாகப்பட்டது உங்களுக்கு தான் சொந்தம், அது எனக்கு தான் சொந்தம், இல்ல மற்றவங்களுக்கு தான் சொந்தம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சொல்கின்ற மந்திரங்களும் அது பேர் தான் உருமாந்திரிகன்னு சொல்லுவாங்க. சொல்லுகின்ற மந்திரங்களாக இருந்தாலும் சரி, ஏவி விடுகின்ற ஏவல்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கழிப்பு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கட்டு உடைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியம் செய்யறதாக இருந்தால் கூட சரி, அது அவங்களுக்காக செய்து போட்டோவை வச்சு எல்லாமே செய்து முடிச்சிடுறாங்க. காலடி மண்ணு போட்டோ எல்லாமே வச்சு செய்து முடிப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை செய்து போடும்போது ஒரு சில தவறுகள் தன்னையும் அறியாமல் செய்யும் போது அந்த பக்கமாக போகிற ஒருவேளை மாதவிட காலத்துல போற பெண்களாக இருக்கலாம், இல்ல வயதுக்கு வந்த பெண்கள் போகிற காலமாக இருக்கலாம், ஆண் பெண் சேர்க்கை ஏற்பட்டு குளிக்காம வெளியில போகிற நேரமாக இருக்கலாம். இது பேரு அஷ்ட கர்மம், அஷ்டமா சித்து கிடையாது. ஒருவேளை நீங்க சாப்பிட்றதுக்காக மாமிசங்களை வாங்கி கொண்டு போகலாம். அப்படியும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய நேரம் சரியில்லாம கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க போய் வரும்போது இந்த மாதிரி சூனியம், செய்வன பாதிப்பு, ஏவல், பில்லி சூனியம், பில்லி சூனிய பாதிப்புகள் யாரோ ஒருத்தருக்கு செய்யறத நீங்க தெரியாம தாண்டிடலாம். இல்ல அந்த பக்கமாக போகும்போது மாதவிடை காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற சில விதிமுறைகள் இருக்குது. எதுக்குனாக்கா, சூனியத்தில் அகப்பட்டு வாழ்நாள் முழுக்க சித்திரவதப்பட்டு அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான வேலைகளை தெரியாதவங்க தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு செய்யறது நாளைக்கு மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு செய்தவங்களுக்கு வரும்ன்றத உணராமலே செய்திருவாங்க. ஒரு ஆசையா இருக்கலாம், இல்ல ஏதாவது அவங்க கிட்ட பறிக்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கலாம், அபகரிக்கிற எண்ணங்களாக இருக்கலாம். இந்த உலகம் பாவப்பட்ட உலகம். இந்த பாவப்பட்ட உலகத்துல மற்றவங்களை அழிச்சுதான் வாழணும்னு சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, யாரையெல்லாம் நம்ம முழுசா நம்புறோமோ அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இப்படி ஒரு நிலையில் மாறி இருக்கிறது தான் இந்த காலம். அப்படி இருக்கும்போது செய்வன செய்யாமலே ஒரு குடும்பத்திற்கு பாதிப்புகளை கொடுக்கும், ஒரு வம்சம் அழியறதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி ஒரு வேலை உங்களுக்கு இருந்தா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாண பூசணிக்காய் வாங்கி அதுல திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஒரு ஓட்டை போட்டு அதை எடுத்துட்டு அதுல காசு பணத்தையும் மஞ்சள் குங்குமத்தையும் இல்ல குங்குமத்தை மட்டும் போட்டு அதனோட சேர்த்து வெண்கடுகு, மிளகு சாரணை, பெரண்டை, தர்ப இது எல்லாமே போட்டு வீட்டையும் தன்னுடைய தலைகளையும் சுத்தி தன்னுடைய தொழிலை செய்யற இடத்தையும் சுற்றி அதை கொண்டு போயிட்டு அமாவாசை நேரத்திலும் பௌர்ணமி நேரத்திலும் உடைப்பாங்க இல்லையா, அதுக்கு மாற்றாக வரக்கூடியது தான் இந்த வேலை. இது மாதிரி கூட செய்யலாம் அந்த அமாவாசை நேரத்துல. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அது போல முதல்ல ஒரு கல்யாண பூசணிக்காவை வாங்கி அந்த கல்யாண பூசணிக்காவை கேட்டீங்கன்னாக்கா நசிய மாவாய், மாவா என்ற எழுத்தை மட்டும் அதுல போட்டு எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் சுற்றிலும் சூலத்தை போட்டு
அதுல ஒரு துளையை போட்டு அந்த துளைக்குள்ள வந்து கேட்டீங்கன்னா உங்களுடைய காலடி மண். நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மண். குடும்பத்துல யாருக்காவது பாதிப்பு இருக்கும், இல்ல ஒருவேளை வரும் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய காலடி மண்ணையும் சேர்த்துக்குங்க. ஆணா இருந்தா வலது கால் மண் எடுத்துக்கோங்க, பெண்ணா இருந்தா இடது கால் மண் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? காலடி மண் எடுத்த உடனே அந்த கல்யாண பூசணிக்கால போட்டு இருக்கக்கூடிய துளையில் அதை போட்டுங்க. அதோட சேர்த்து குங்குமத்தை எடுத்து உங்க தலையை சுத்தி போடுங்க. உங்க வீட்டோட மண்ணை எடுத்துக்கலாம், வாசலோட மண்ணை எடுத்துக்கலாம், கோழி பண்ணை விவசாயம் பண்றதுனால எதுவா இருந்தாலும் அதை எடுத்து இதுக்கு 8 எலுமிச்சம்பழம் 8 முட்டை தேவைப்படும். ஒரு மண் பாத்திரம், அந்த மண் பாத்திரத்துல 8 முட்டையிலையும் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருந்தா 3 முட்டை கூட வாங்கிக்கோங்க. 2 பேர் இருந்தா 2 முட்டை கூட வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. இல்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 முட்டை 10 எலுமிச்சம்பழம் வாங்கி தான் ஆகணும். ஒரு கல்யாண பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. அந்த கல்யாண பூசணிக்காவே துளையிட்டு அந்த துளைக்குள்ள வந்து உங்களுடைய காலடி மண்ணோ, உங்க வீட்டோட மண்ணோ, உங்க வீட்டு வாசலோட மண்ணோ, நிலத்தோட மண்ணோ, இது ஏதாச்சும் ஒரு மண்ணை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நீங்க வியாபாரம் செய்யற இடம், தொழில் செய்யற இடம், அங்கிருந்து மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் உடனுக்குடனாக செய்து வெற்றி பெற முடியாது. ஒரு மாந்திரிகர்னா அவங்களுக்கு தேவையான செய்யறத மாந்திரிகம் தான். அதனால அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சேகரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க போனவன செய்து கொடுக்க அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க மாந்திரிகம் செய்யறவங்க. உங்களுக்கு அதுல அனுபவம் இல்லைன்னாக்கா இதையெல்லாம் முதல்ல சேகரிச்சு வச்சுக்கிட்டு அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒருவேளை ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு ஆவறது இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்யறதுக்கு ஆவறது இல்லைங்க, சனிக்கிழமை செய்யுங்க. சனிக்கிழமை எங்களுக்கு ஆகாதுங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா திதி, கர்ணம், தோஷம், அஷ்டமி, நவமி, கிருத்திகை, கரிநாள், இது எந்த விதமான தோஷமும் கிடையாது. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் இருக்குதுன்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொன்னா அது நம்புறது உங்களுடைய விருப்பம். இல்லைன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான். முழுசா நம்மளால கற்றுக்க முடியாது. முழுசா சிவனுடைய அடியும் அவருடைய இதுவும் நம்ம பார்க்க நம்மளால முடியாது இல்லையா? அந்த மாதிரி வந்து இதையெல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு அந்த தொலைக்குள்ள இதையெல்லாம் போட்டு 8 முட்டை இருக்குது. அதாவது வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை முட்டை சொல்லியிருக்கேன் இல்லையா? அத்தனை முட்டையில 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருடைய பேரையும் 5 முட்டையில எழுதணும். 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் பேரையும் 2 முட்டையில எழுதணும். எழுதிட்டு அதுல நசியமாவா என்ற எழுத்தையும் அச்சாரத்தையும் அதுல போட்டு எழுதிட்டு, எதுல எழுதணும்னு கேட்டீங்களா? பென்சில்ல எழுதலாம், இல்ல மார்க்கர்ல எழுதலாம். எழுதிட்டு அதுல வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு மண் பாத்திரம் சொல்லியிருக்கல சாணக்கில், அதுல வச்சுட்டு 8 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிங்க. 3 பேருக்குன்னா 3, 2 பேருனா 2. இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் இதே மாதிரி பேரை எழுதிட்டுங்க. அதுலயே வந்து நசியமாயவா என்ற எழுத்தையும் அதுல எழுதிட்டு சூலத்தை போட்டுட்டு கல்யாண பூசணிக்காலையும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மண் பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் முட்டையை வச்சிருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரோட தலையும் 3 முறை இல்லை 8 முறை சுத்துங்க. கிழக்கு முகமாக உட்கார வச்சு சுத்துங்க. சுத்திட்டு அந்த அந்த முட்டையை என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த முட்டையை வந்து எருக்கம் குச்சி, காஞ்ச குச்சி, எட்டி குச்சி, இல்ல காஞ்ச விறகு, இதை விட அரச குச்சி இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டாக்கா அரச மரம்ன்றத வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதனுடைய ரகசியத்தை சொன்னா இன்னும் அதிகமான பதிவு நீளமாகும். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இதை செய்துட்டு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய தலையை சுத்தி, வீட்டு வாசலை சுத்தி, வேலை செய்யற இடத்தையும் ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண, உங்க நிலத்துல ஈசானிய மூலையில வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி சுத்திட்டு கொண்டு போயிட்டு இடுகாடு இல்லைன்னா சுடுகாடு இல்லைன்னா நீர்நிலை இருக்கிற இடம், ஏரி, குளம், மலைப்பகுதி, இந்த மாதிரி இடத்துல கொண்டு போயிட்டு கற்பூரத்தை போட்டு அந்த முட்டையில எரிச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை எல்லோருடைய தலையும் சுத்தி நசிக்கு 2ஆ பிரிச்சு போட்டுடணும். நசிக்கு மட்டும் விட்டுறக்கூடாது, காலில் நசக்க கூடாது. நசியமாவா என்ற எழுத்தை திருப்பி போட்டாக்கா சிவாய நமன்னு வந்துடும்.
அவசரப்பட்டு கால் எல்லாம் மிதிக்க கூடாது. மிதிச்சிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வருங்காலத்துல கை வரல, கால் வரல, கால் இழுத்துக்குச்சினாலாம் சொல்லக்கூடாது. கையில நசுக்குங்க, கல்லுல எடுத்து கூட நசுக்கி ரெண்டா பிரிச்சு போட்டுருங்க. எந்த வேலை செய்யறதுன்னா பிரிக்கணும். எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா பிரிக்கணும், தேங்காயை உடைச்சா பிரிக்கணும், கல்யாண பூசணிக்காவை சுத்தி உடைச்சா பிரிக்கணும். அது அப்படியே ஜாயிண்ட் பண்ணி போட்டீங்கன்னாக்க பலன் முழுமை பெறாம போகும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா அதை நீங்க செய்து முடிங்க. எலுமிச்சம்பழத்தை சுத்தி வச்சுட்டு கற்பூரம் போட்டு அந்த முட்டையை எரிச்சிட்டு கல்யாண பூசணிக்காய் உங்களுடைய உடல், உங்களுடைய வீடு, உங்களுடைய தலையெல்லாம் சுத்தி கொண்டு போயிட்டு முச்சந்தில உடைச்சி பிரிக்கணும். கற்பூரம் போட்டு அந்த தொலையில காலடி மண் போட்டுக்கிறீங்களா, அதுலயே குங்குமத்தை போடுறீங்களா, அதுலயே நீங்க கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு சுத்தி கொண்டு போயிட்டு முச்சந்தி வழியில உடைச்சிட்டு வந்துருங்க. அமாவாசையில உடைச்சா திருஷ்டி கழிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களே தவிர பெருசா நீங்க கழிப்பு எடுக்கிறீங்க, செய்வன பாதிப்புல அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னாக்கா 3 அமாவாசை, 3 செவ்வாய், இல்ல 3 சனி, இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா 3 ஞாயிற்றுக்கிழமை. இது அதை கேட்டாக்கா 3 அமாவாசையும் செய்யணும், 3 செவ்வாய்க்கிழமை செய்யணும், 3 சனிக்கிழமை செய்யணும், 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க. செய்தா 3 அமாவாசை தொடர்ந்து செஞ்சிடுங்க போதும். இல்ல 3 பௌர்ணமி செய்யுங்க போதும். இல்ல 3 செவ்வாய் செய்யுங்க போதும். இல்ல 3 சனிக்கிழமை செய்யுங்க போதும். இல்ல 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. 3 மட்டும் செய்து நிக்க வச்சா போதும். உங்களுக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்வினையே இல்லாத, ஏவல் பில்லி சூனியமே இல்லாத, பல வகையில பிரச்சனைகளே இல்லாம, ஒரு சிலருக்கு சூனியம், செய்வினை, ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகளும் அது அவங்க பட்டு இருந்தாவோ அதிலிருந்து நீங்க மீண்டு வரத்துக்கு மிகப்பெரிய உதவியாகவும் உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும். செய்து பாருங்க, நல்ல பலனோ, நல்ல நிலையில் பலனோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.